ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம். என்ன மேடம், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. முன்னாடியே போடுறீங்க அப்படின்னா, வருமுன் காப்பது சிறந்தது. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு, கிரகநிலையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும், நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு, அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம். 12 ராசியில இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த மாதிரி சாதகம் பாதகம்? பொதுவா ரிஷப ராசி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பாசக்காரங்க. சில சமயங்கள்ல தப்பு மற்றவங்கள்தான் தான் இருக்கும், கூட போறவங்க தான் இருக்கலாம், இல்ல மனசுக்கு பிடிச்சவங்க தான் இருக்கலாம். இருந்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டாங்க. பல சமயங்கள்ல அன்புக்காக ரொம்ப அடிபணிஞ்சு போறவங்களும் இவங்க தான். இதன் காரணமா பல இடங்கள்ல அவமானங்கள் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க. காரணம், அன்புக்கு அடிமை இந்த ரிஷபராசிக்காரங்க. உண்மைதான ரிஷபராசி அன்பர்களே? உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. இந்த பாசம் தாங்க எனக்கு பகை. இந்த எனக்கு வருது கோவம், தூக்கி அடிச்சிடலாம், ஏய் என்ன பேசுற, போயிட்டே இரு அப்படின்லாம் சொல்லிடலாம், அப்படிலாம் தோணும். என்ன பண்றது, கூட பிறந்தாச்சு, என்ன பண்றது, பாசம் வச்சாச்சு. அது பார்த்தீங்கன்னாக்கா கூட பிறந்தவங்களுக்கும் பொருந்தும், பெத்த அப்பா அம்மாவுக்கும் பொருந்தும். ஆக மொத்தம் இவங்களை ஏமாத்தணும், இவங்களுடைய ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு பாசங்கிற பேர்ல இவங்க பலியாகிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நாட்டம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து, இப்போ ஒரு வண்டின்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு சரியான டைம்ல சர்வீஸ் பண்ணி வச்சுதான் அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க பாட்டுக்கு குடும்பம் குட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக உங்களுடைய உடலை வருத்தி ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு ஓடுறத விட்டுட்டு நஷ்டம் நஷ்டம்னு ஆகிடுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அந்த அளவுக்கு முக்கியம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டாலும் பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு. நமக்கு அதிபதியே அவர் தானே, என்னதான் செஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியல மேடம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது, பார்த்துருவோம். இவருடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை செய்யணும் தான் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ சின்ன பசங்களுடைய நல்ல செயல்கள் கூட எடுபடாது பாத்தீங்களா? ஒரு சின்ன பையன் நல்லா முன்னேறிட்டு வந்திருப்பான், அவனை தலையில தட்டி உட்கார வச்சுட்டு அவனுடைய உழைப்பை எல்லாம் யாராவது ஒருத்தர் எடுத்துப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசியில மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறப்போ இவரு சைலண்ட் ஆயிடுறாரு. என்ன பண்றது? ஆனா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு சுக்கிர பகவான் சாதகமான அமைப்புல தான் நிறைய விஷயங்களை கொடுக்க போறாரு. அதை தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல், அதை மனசார நினைச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வத்துடைய மந்திரத்தை, அவருடைய நாமத்தை மனசார சொல்லுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமா நிறைவேறும். நம்பிக்கையோட செய்யுங்க. துர்க்கை அம்மனுடைய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்கும். துர் அப்படின்னாக்க துன்பங்களை தூர தூக்கி எறிபவள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஜூன் மாதத்துல துர்க்கை அம்மனுடைய ஆதரவு உங்களுக்கு தேவை, அனுகிரகம் தேவை, ஆஞ்சநேய பெருமானுடைய துணை உங்களுக்கு தேவை. அப்படியே உங்களுடைய சின்னமே பார்த்தீங்கன்னாக்க காலை முட்டி மோத போறீங்க. உங்களை பார்த்து மற்றவெல்லாம் அவனுடைய மைண்ட்ல ஓடும், இல்லை நீங்க நடந்து வரப்போ அவங்களுக்கு பேக்ரவுண்ட் சாங்கா கூட ஓடலாம். வந்துட்டான்டா வந்துட்டான்டா காலை, இனி உனக்கு என்ன இங்க வேலை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அப்படியே டோட்டலா உங்களுடைய வாழ்க்கை முறையே மாறப்போகுது. ஒரே நாள்ல ஓஹோன்னு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. நேத்து வரைக்கும் இவன் நம்ம கூட தாண்டா இருந்தான், இப்ப எப்படிடா காரு வீடு பங்களான் இருக்கான், இன்னைக்கு தொழிலதிபரா அப்படிங்கிற அளவுக்கு பல மாற்றங்களை தரப்போகுது.
கேட்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல மேடம், நீங்க சொல்றலாம் நடந்தா நல்லதா இருக்கும். நடக்குங்க, நம்புங்க. சாலமன் பாப்பையா மாதிரி தான் நம்ம சொல்லணும். பிடிச்சிருந்தா பழகுங்க அப்படிங்கிற மாதிரி, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு வீடியோ பதிவு பாருங்க. ஸோ இப்பேற்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு தேவையான கடவுளின் அனுகிரகம் துர்க்கை அம்மன், ஆஞ்சநேய பெருமான் இவங்க 2 பேருடைய நாமத்தையும் ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றி, அவங்களுடைய நாமத்தை 3 முறை, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு நம்ம வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஓடுங்க. சொல்லி பாருங்க. அந்த வகையில ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு ஜூன் மாசத்துடைய முதல் நாள்லே ஜூன் 1ஆம் தேதியே 2 கிரகங்கள் வந்துட்டு இடம் மாறுது. இந்த 2 கிரகங்களுடைய சஞ்சாரமும் ரிஷப ராசிக்கு மிகவும் சாதகமா இருக்குங்க. ரிஷப ராசியில ஆட்சி பெற்று அமர்றவங்க செவ்வாய். ரிஷப ராசியில புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை நடக்குது. ராசியில் உள்ள அந்த 4 கிரகத்துடைய சேர்க்கை வந்து ரிஷபத்துக்கு யோகத்தை தரப்போகுதுங்க. 2024 ராகு கேது பயிற்சியால எந்த ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டீங்க இல்லையா? மாதத்துடைய இறுதி நாள்ல சனி வக்ர பயிற்சியும் நடக்க போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜூன் மாதம் அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு மாற்றம் தரும். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியை நான் வந்து தனித்தனியா சொல்றேங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் தரக்கூடியவரா புதன் பயிற்சி அமர்றாரு. ஜூன் மாதம் புதன் வந்துட்டு 3 முறை பயிற்சி ஆகிறாருங்க. ஜூன் 1 முதல் 14 வரைக்கும் ரிஷப ராசியில, ஜூன் 15லேருந்து 29 வரைக்கும் மிதுன ராசியில ஆட்சி பெற்றோம். ஜூன் 30ஆம் தேதியில இருந்து கடக ராசியில சஞ்சரிக்கிறாரு. அடுத்ததா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்புல பயிற்சி ஆகிறாரு. இவர் ஜூன் 12ஆம் தேதி ஆட்சி பெற்று ரிஷப ராசியில சஞ்சரிக்கிறாரு. அடுத்த ஜூன் 13ஆம் தேதி முதல் மிதுன ராசிக்கு செல்ல போறாரு. இதனால வருமானம் பெருகும். அடுத்ததா குரு பயிற்சிங்க, ஜென்ம குரு பயிற்சியா வராரு. ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் வந்து அஸ்தங்கத்துல இருந்து விடுபடுறாரு. அடுத்ததா சூரிய பகவானோட பயிற்சி வந்து ஆளுமை திறனை, அதாவது உங்களுடைய ஆளுமை ஆதிக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய விதத்துல பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில தனம் மற்றும் குடும்பஸ்தானத்துல புதன் வீட்டுல புதன் மற்றும் சுக்கிரனோட இணைகிறாரு. அடுத்ததா விரயம் விபரீத யோகம், இது 2மே தருவார் இவருடைய அமைப்பு. அடுத்த செவ்வாய் பயிற்சி, பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. அடுத்தா லாபத்தை ஈட்டக்கூடியதா ராகு பயிற்சி இருக்கு. ராகு மற்றும் கேது பயிற்சி வந்து ரிஷப ராசிக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, ஆனால் லாபத்தை தரக்கூடிய விதத்துல இருக்காங்க. அடுத்த ராகு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசியில லாபம் தர இடங்கள்ல சாதகமா சஞ்சரிக்கிறாங்க. இவங்களுடைய பயிற்சி இப்படி இருக்கு. இதன் காரணமா உங்களுக்கு இன்னும் என்ன அமைப்புல இருக்காங்கிறத தெளிவா பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் சில விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். பெரும்பாலும் கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து சாதகமா இருக்கிறதுனால கடந்த மாதத்துல எதிர்கொண்ட செலவுகள், நெருக்கடிகள் எல்லாமே குறையுங்க. போன மாதம் முழுக்கவே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு செலவுக்கும் எட்டவே இல்லை. நிறைய கடன் வாங்கக்கூடிய அமைப்புல அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நிலையை மாற்றி வருமானத்தை அதிகரிக்க செய்வார். பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரும். வாழ்க்கை திருப்தியா மகிழ்ச்சியாக மாறும். அட என்னடா வாழ்க்கை அப்படி இருந்த நீங்க அடடா என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல மாறப்போகுது. குடும்பம், குழந்தைகள் வழியில இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படுங்க. செலவுகள் குறையும். இதனால சேமிப்புகள் அதிகமாகும். விபரீத ராஜயோகம் ஏற்படுங்க. தொழில்ல, வியாபாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்கும். லாபம் கிடைக்கும், பல மடங்கு லாபம் கிடைக்கும். அலுவலக ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாக்க பதவி உயர்வுகள் வந்து சேரும். முக்கியமா கோப்புகள், இதை ஃபைல் ஒர்க் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னாக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல சாதகமான பலன்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஜூன் மாதத்துடைய 2ஆம் பாதியில அலுவலக வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்.
இந்த நேரத்துல செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால நல்ல வாய்ப்பை பெற போறீங்க. அடுத்ததா திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு இதெல்லாம் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க. அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டத்துல வியாபாரத்துல குறிப்பிடத்தக்க லாபம் இருக்கும். உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். மாதத்துடைய பிற்பகுதியில அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. உங்க வேலையில பெரிய லாபத்தை பெற முடியுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். மேலும் சொல்லணும்னா இந்த செவ்வாய் வந்துட்டு உங்களுக்கு ஆட்சியா அமர்றதுனால, அதுவும் விரயஸ்தானத்துல அமர்றது வந்துட்டு சில செலவுகளை ஏற்படுத்துமோ அப்படின்னு தோணும். ஆனா விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுனால எதிர்பாராத நன்மைகள் கிடைக்குங்க. இது வரைக்கும் சாதகமான பலன்களை பார்த்துட்டோம். அடுத்ததான் நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்னென்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கலாம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாத தொடக்கம் வந்துட்டு கலவையான பலன்களை தரும். இந்த நேரத்துல திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்துல முடிக்க வேண்டிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு செய்ய வேண்டாம் நாளைக்கு அந்த மாதிரி ஏதோ ஒத்தி போடுற ஒரு வேலை மட்டும் வேணாம். அன்னன்னைக்கு வேலையை அப்பப்ப செஞ்சிருங்க. ஏன்னா நீங்க கடினமா உழைக்கக்கூடியவங்க. சிலர் வந்துட்டு இன்னைக்கு வேண்டாம்ப்பா நாளைக்கு செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி மற்றவங்களுடைய தலையீடு ஏதாவது உங்களுடைய பர்சனல் விஷயத்துல இருக்கு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதுக்கு அலோ பண்ணாதீங்க. அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வேலையில ரொம்பவே கவனமா இருக்கணும். கவனக்குறைவை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முதல் 2 வாரங்கள் வந்துட்டு திசை தெரியாமல் எங்கேயோ போறோம் அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் சில சமயங்கள்ல வேகமா முன்னேறுவீங்க. அதை நீங்களே நல்லா உணர முடியும். என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இந்த நிலை சில நாட்களில் மாறிவிடும். ஜூன் மாதத்தினுடைய முதல் பாதி உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு சுமாரான பலனை தரும். இந்த நேரத்துல நீங்க சில தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படலாம். மேலும் உங்களுடைய வேலை சுமையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஒரே விஷயம்தான், அரசாங்க பணிகள்ல இருக்கீங்க இல்ல தனியார் தொழிலே ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை நிமித்தமா சில நீங்க சரி செய்யக்கூடிய விதத்துலதான் இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும். என்ன அப்படின்னா உங்களுடைய வேலையில நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கணும். மற்றவங்களுடைய ஈடுபாடு இல்லாம உங்க வேலையை நீங்க செய்யணும். சரியான நேரத்துக்கு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடணும். உயர் அதிகாரிகள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தலையாட்டணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா ஜூன் மாதம் சூப்பரா இருக்கும். அடுத்ததா ரிஷப ராசி சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த மாதம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க. உங்களுடைய உறவுக்காரர்கள் வகையில உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுங்க. முக்கியமா அனுதினமும் ரிஷபராசி இந்த பெண்கள் வந்து துர்க்கையம்முடைய வழிபாட்டை மேற்கொண்டுகிட்டே இருங்க. நல்லது நடக்கும். எந்தெந்த கஷ்டங்களுக்கெல்லாம் வருந்திக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வருத்தங்கள் விலகும். உங்களுடைய கண்ணீர் காணாமல் போகும். கவலைகள் மறந்து போகும். அடடா நாம இந்த விஷயத்துக்கு அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இந்த விஷயத்துக்கு அப்படி ஓயாம அழுதுகிட்டு இருந்தோம், அந்த மாதிரி உங்களுடைய அமைப்பு மாறும். நான் தான் முன்னமே சொன்னேன் இல்லையா, ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை. விபரீத ராஜயோகம் அது எப்படின்ற அர்த்தம் புரியுது உங்களுக்கு. திடீர்னு பண வரவு வரும். திடீர் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மாதமா ஜூன் மாதம் ரிஷப ராசிக்கு அமைந்திருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். துர்க்கையம்முடைய வழிபாட்டையும் ஆஞ்சநேய பெருமாளுடைய வழிபாட்டையும் துணை கொண்டு முன்னேறி செல்லுங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சதுனாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் துர்க்கை அம்மனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.